மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி, அதுவும் சனி வக்கரத்தால் நிறைய குழப்பம், முடிவெடுக்க முடியாத விஷயங்கள், எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எது சரி, எது தவறு, எது கரெக்டான பாதை, இப்படி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியாமல் ஒரு மன அழுத்தம், மன இறுக்கத்தில் இருந்திருப்பாங்க. அதனாலேயே இவங்களோட நிறைய விஷயங்கள் தடைபட்டிருக்கும். ஸோ இந்த காலம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களோட குடும்பம் பொருளாதாரத்தை மேன்மையப்படுத்துறது, தொழில் மூலயமா எப்படி மேன்மைப்படுத்தலாம் என்ற ஒரு நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க இப்போ. ஸோ அதனால் என்னென்னா இந்த காலத்தில் புதிய கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய விஷயங்கள், நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களே புதுவிதமான அணுகுமுறையில் எப்படி அணுகிறதுன்னு நிறைய பேர் கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எனக்கு தொழில் இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் அமோகமாக இருக்குன்னு சொல்ல, எதிர்பார்த்த அந்த வருமானங்கள் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா நிறைய வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் அதிகமாகும். வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு கிளைண்ட்டு, வெளிநாடு ஒப்பந்தங்கள், வெளியூர் பயணங்கள், தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இதெல்லாம் தீர்க்க முடியாது, இது மிகப்பெரிய பிரச்சனை, இது அப்படி தான் இப்படி தான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இப்போ அப்படியே எப்படி பனி கட்டி வெயில் பட்டவொன்னே எப்படி உருகி மாறுதோ அதே போல் என்னக்கா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் குரு பார்வையால் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டம், உங்களை பார்க்கலனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பான இடங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்த பிரச்சனை அப்படியே தடம் தெரியாமல் மாறி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் இருந்தாங்க. எதிர்பார்த்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சிக்கு. ஆனால் என்னென்னக்க மீனராசிக்காரங்களுக்கு கப் சிப்புன்னு வாயை மூடிட்டு இருக்கணும். ஏன்னா ஓவராக அந்த பெருமை பீத்திக்கிறேன், அடுத்தவனை பற்றி அடுத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நல்லது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது உங்கள் வருமானத்தை கூட சில நேரத்தில் தடை பண்ணிடும். ஸோ அடுத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறது அப்புறமா இருக்கட்டும், நீங்கள் டெவலப் ஆகிறத மட்டும் யோசிங்க. நன்றி, வணக்கம்.